கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலே கூட இவ்விதமாய் கர்த்தருடைய சமூகத்திலே கூடி குடும்பத்தார் அனைவரோடு விசுவாசி குடும்பத்தோடு அமர்ந்திருக்கிறதான உங்கள் அனைவரோடும் கூட கர்த்தருடைய கிருபையால் நாம் ஒருவர் சந்திக்கும் கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் ஒன்றிணைந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லவும் கர்த்தர் தந்தான பெரிதான சிலாக்கியத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நம் அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, இந்த மாலை வேளையிலே கூட பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நாம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசித்து வேதத்துக்குள்ளே கடந்து செல்லலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 5வது வசனம். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனே, அருமையான இந்த மாலை வேளையிலே கூட அன்பு பாதத்திலே அமர்ந்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆவியான தேவன் தாமே வாசிக்கப்பட்டதான வேத பகுதி திருக்கத்தில் சமர்ப்பிக்கின்றோம். ஆவியான தேவன் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆசீர்வாதையும் அடிமை மறுத்து நீர் வெளிப்படும் நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும். கேட்கிறதான ஒவ்வொருவருக்கும் பார்க்கிறதான ஒவ்வொருவருக்கும் இது ஆசீர்வாதமாய் மாற்றித்தார்கள். மேற்பெரும் இரட்சகராய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதத்திலே நாம் அப்போஸ்தலனான பவுல் ரோமாவிலே இருக்கிறதான அன்பு தேவ பிள்ளைகளுக்கு எழுதுகிறதான நிருபத்திலே நாம் பார்க்கின்றோம். மாம்சத்துக்குரியவரும் ஆவிக்குரியவரும் 2 பேரை பிரித்து அப்போஸ்தலனான பவுல் இங்கு கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகத்திலே பார்க்கின்றோம் அருமையாலே ஒவ்வொருவருக்கும் ஒரு சிந்தனை உண்டு. அந்த சிந்தனை மாம்சத்துக்குரியதாகவும் இருக்கு, ஆவிக்குரியதாகவும் இருக்கு. ஆனாலும் அருமையாளர்களே, இதை பார்க்கும் போது மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தினுடைய சிந்தையை கொண்டிருப்பார்கள். ஆவிக்குரியவர்களே ஆவிக்குரியதான காரியங்களை குறித்து அவர் சிந்திப்பார்கள். அருமையாளர்களே, இந்த 2 கூட்டத்தாரையும் நாம் பார்க்கும் போது ரட்சிக்கப்பட்டவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய கிருபையாலே தாங்கி வெளிப்படுத்தப்படுகிறவர்கள், பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற விசுவாசிகள் அத்தனை பேரும் கூட ஆவிக்குரிய காரியத்திலே அவர் சிந்திப்பார்கள். அருமையாளர்களே, ஆனாலும் தன் இஷ்டம் போல வாழ்ந்து தமக்கென்று ஜீவிக்கிறவர்கள் இந்த உலகத்திலே அருமையாளர்களே மாம்சத்துக்குரியவர்களாய் மாம்சத்துக்குரிய இந்த உலகத்துக்குரிய காரியங்களை குறித்து சிந்திப்பார்கள். வீடு வாசல் மனைவி பிள்ளைகள், இந்த உலகத்துக்கு வேண்டியதான ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்ற குடி கொள்ளை இப்படிப்பட்டதான காரியங்களை குறித்து சிந்திப்பார்கள். ஆனால் அருமையாளர்களே, ஆவிக்குரியவர்கள் எல்லாம் அருமையாளர்களே கர்த்தருக்கு சித்தமாய் கர்த்தருக்கு பிரியமாய் எப்படி வாழ்வது, எப்படி ஜீவிப்பது, எப்படி குடும்பத்தை கட்டுவது, எப்படி கர்த்தருடைய வருகைக்கு நாம் குடும்பத்தோடு ஆயத்தப்படுவது, என் பிள்ளைகள் நிலைமை என்ன, என்னுடைய நிலைமை என்ன, இந்த உலகத்திலே நான் வாழும் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு பிரியமாய் எப்படி வாழ வேண்டும் என்று சிந்திப்பார்கள் அருமையாளர்களே. ஆனாலும் இந்த சிந்தனையும் கூட வேறுபட்டதாக இருக்கிறது. ஆனாலும் பரிசுத்த வேதத்திலே பார்க்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 2 பேரையும் பிரித்து சொல்கிறதான காரியம் என்று பார்க்கும் போது மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சமான காரியங்களை குறித்து சிந்திப்பார்கள். ஆனாலோ ஆவிக்குரியவர்களோ ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சிந்திப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதுவே நாம் 6வது வசனத்தில் பார்க்கும் போது அருமையாளர்களே வாசிக்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனமும் சமாதானமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையாளர்களே, இதை பார்க்கும் போது இந்த மாம்ச சிந்தை என்னவென்று பார்க்கும் போது இப்போ உலகம் எங்கும் வளாவிக் கொண்டிருக்கிறதான கொரோனாவை எங்க நம்மை பிடிக்குமோ, எப்படி நம்ம வாட்டுமோ, எப்படி நம்ம பிள்ளைகளுக்கு வாழ வருமோ எப்படி சொல்லிட்டு உலகத்துக்கு குறைக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை அருமையாளர்களே ஆவியின் காரியங்கள் எப்படி என்று பார்க்கும் போது உலகத்திலே எங்கு நடந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். ஏனென்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய வேதம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவர் வருகைக்கு இது எல்லாம் நடக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்து சிந்திப்பார்கள். ஆனா அந்த மாம்சத்துக்குரியவர்களோ அங்கே ஜன நஷ்டமாகிறது, அங்கே பிராண நஷ்டமாகிறது, இப்படி இங்கே நடக்கிறது, இந்த கொள்ள நோய் எங்கே நமக்கு வருமோ, நம் குடும்பத்துக்கு வருமோ, நம்ம ஊருக்கு வருமோ என்று சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனாலும் ஆவிக்குரியவர்களோ அருமையாளர்களே எப்படி எது வந்தாலும் கூட இந்த உலகத்தை நாம் விட்டு கலந்த போது கர்த்தரோடு இருப்பென்ற ஒரு நிச்சயத்தோடு வாழ வேண்டும். அதுதான்
இந்த மாம்சத்துக்குரியவர்களும் ஆவிக்குரியவர்களுடைய காரியங்களை குறித்து நாம் தியானிக்கின்றோம். இதை குறித்து பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கும் போது அருமையானவர்களே, நம்முடைய அருமை ஆண்டவரும் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுக்குல ரட்சிப்புக்காய் இந்த உலகத்திலேயே அவர் 2200 ஆண்டுகளுக்கு முன்னே வந்தார். அவர் பாவமில்லாத ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து பாவ மன்னிப்புக்காக தன் ஜீவனை பலியாய் கொடுத்தவர். அவர் கொல்கோதா மலையிலே அவர் சிலுவையிலே அறியப்படும் போது அருமையானவர்களே, அவரோடு கூட 2 கல்லறைகளையும் கூட அந்த கல்வாரி சிலுவையிலே அவரையும் கூட அழைத்தார்கள். ஆனால் நடந்த காரியம் என்று பார்க்கும் போது அருமையிலே, அந்த 2 கல்லறைகளை குறித்து நாம் பார்க்கும் போது ஒருவன் மாம்சத்துக்குரியவை சிந்திக்கிறான், அங்கேயும் கூட அருமையாளே ஒருவனோ ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவனாய் இருக்கிறான். ஆனால் அருமையாளே, அதை குறித்து நாம் பார்க்கும் போது அங்கே நடக்கிற காரியத்தை குறித்து நாம் சிந்தித்துக்கு முன்னாலே முதலிலே நடக்கிற காரியத்தை பார்க்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 44வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவரோடு கூட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். அன்பர்களே, இங்க பார்க்கும் போது கல்வாரி சிலுவிலே இருந்தாலும் இந்த கல்லர்கள் 2 பேரும் கூட நடுவிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி மலையின் மேலே சிலுவையிலே அறியப்பட்டவராய் 3 ஆணிகளால் அடிக்கப்பட்டவராய் முற்கீடம் சூட்டப்பட்டவராய் ரத்தம் ஒடிய சொட்ட சொட்ட வாரினாலே அடிக்கப்பட்டு இந்த மனுக்குலத்துக்காய் தன் ஜீவனை கொடுக்கும் போது பாவம் மன்னிப்புக்கென்று தன் உடலையும் தன்னுடைய ஜீவனையும் கொடுக்கும் அந்த நேரத்திலே கூட ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று அறியாமல் இருக்கிறார், தயவாய் இவங்களை மன்னி என்று சொன்னார். ஆனால் அருமையானவர்களே, இந்த கல்லர்கள் சொன்ன காரியம் என்று பார்க்கும் போது 40வது வசனத்தை வாசிக்கலாம். அங்கே 27:40 தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையில் இருந்து இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் மூப்பரும் பரியாசம் பண்ணி மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள தானி இல்லை. இவன் இஸ்ரவேல் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையில் இருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது இவனை விசுவாசிப்போம். தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே அவர் இவன் மேல் பிரியமாய் இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார். அவரோடு கூட சிலுவையிலே அறியப்பட்ட கல்லரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள். அருமையானவர்களே, இங்கு பார்க்கும்போது மாம்சத்துக்குரிய பிரதான ஆச்சரியர்களும் அதே போல ஜனங்களும் கூட சேர்ந்து தேவனை தூஷித்தார்கள். ஆனாலும் அதோடு கூட இந்த 2 கல்லரும் கூட மாம்ச ரீதியாய் 2 பேரும் கூட தேவனை தூஷித்தார்கள் என்று நாம் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். ஆனால் நடந்த காலம் என்று பார்க்கும் போது அருமையாளர்களே, அப்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்று பார்க்கும் போது, பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார், தயவாய் இவங்களை மன்னி என்று சொன்னார். அந்த மன்னிப்புக்கு மனசை பார்த்தவுடனே ஒரு கல்லன் அருமையாளர்களே, அவன் மாம்சத்துக்குரியவன் அல்ல, இவர் ஆவிக்குரிய மனுஷனாய் அவன் மாறிவிட்டான். அல்லேலூயா. ஆனால் அருமையாளர்களே, அதிலே பார்க்கும் போது ஒரு கல்லன் சொல்லுகிறான். அருமையாளர்களே, நாம் வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 40வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23வது அதிகாரம் 40வது வசனம். மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி
ரட்சிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அனுபவிக்கிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த மறுபிரகார ஒரு கள்ளன் சொல்கிறான், அவனை கடிந்து கொண்டு நாம் செய்த குற்றங்களுக்கு, நாம் செய்ததான பாவங்களுக்கு நம் தண்டனை சரியானதுதான், ஆனாலும் நீ எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்று சொல்லி இப்போதாவது நீ மனம் திரும்ப மாட்டாயா, இன்னும் மாம்சத்துக்குரியவனாகவே இருப்பாயா, ஆவிக்குரியவனாய் திரும்ப மாட்டாயா என்று சொல்லி கல்வாரி சிலுவிலே தன்னுடைய உள்ளத்தை மாற்றிக்கொண்டு மாம்சத்தை விட்டு ஆவிக்குரியவனாய் மாறிவிட்டான். ஹல்லேலூயா. அப்போதுதான் அவர் சொல்கிறார், அவனை கடிந்து கொண்டு சொல்கிறார் தேவனை பார்த்து, ஆண்டவரே நீர் என்னுடைய ராஜ்யத்திலே இங்கே வரும்போது என்னை இந்த அடிமையை நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம ஏன் இந்த ஆவிக்குரிய காரியத்தை தியானிக்கிறோம் என்றால், ஒருவேளை வலதுபுற கள்ளன் சொன்ன வார்த்தையும் அதையும் கேட்டு நாம் முன்னே செல்றோம். 39 வாசிங்க. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். பிரைஸ் தி ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட அருமையானவர்களே, அநேக மாம்சத்துக்குரிய ஜனங்கள் கொள்ளுகிற காலம் என்று பார்க்கும்போது, அவர் உண்மையான ஆண்டவராய் இருந்தால், வல்லமையுள்ளவராய் இருந்தாலும், ஜீவனுள்ளவராய் இருந்தாலும், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் தேவர்களே உண்மையான தேவன் என்று சொல்லப்பட்டால், அவர் இந்த கொரோனாவை நிறுத்தி எல்லா ஜனங்களையும் ரட்சித்து என்னையும் ரட்சித்துக் கொள்ளலாம் இல்லையா எப்படி சொல்லிட்டு மாம்சத்துக்குரிய பேசலாம். ஆனார்களே, இந்த மாம்சத்துக்குரிய காரியத்தை நாம் தியானிக்கும் போது இந்த கள்ளன் இப்படிதான் சொன்னான், உன்னை நீயே ரட்சித்துக் கொள்ளு, எங்களையும் ரட்சி. ஏன் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டாலும் அவனை அந்த சிலுவிலிருந்து இறங்கி போய் மீண்டும் அவன் திருடவும் கொல்லவும் அநியாயம் செய்யவும் பாவத்தில் ஜீவிக்கவும் அவன் வாஞ்சிக்கிறான். ஆனால் உரிமையானவர்களே, இவன் மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய மனுஷனோ சொல்லுகிற வார்த்தைகள், எந்த நேரத்திலாவது நீ மனம் திரும்ப மாட்டாயா, தேவனுக்கு பயப்பட மாட்டாயா, நமக்கோ நீ தக்க பலன் நம்ம அனுபவிக்கிறோம், ஆனாலும் ஆண்டவர் எந்த பாவம் செய்யவில்லை, ஆகையால் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்வோம் என்று ஆண்டவரை பார்த்து அவர் சொன்ன வார்த்தை என்னவென்று பார்க்கும்போது, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே நீ வரும்போது இந்த அடிமை நெடித்தருளும் என்று சொன்னார். ஆனால் அந்த அருமையாளர்களே, ஆவிக்குரிய இந்த விண்ணப்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்னவென்று நாம் தியானிக்கலாம். கீழே வாசிக்கும் போது சொல்லப்படுகிறது, அவர் பக்கமாய் திரும்பி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதேசிலே இருப்பாய். ஹல்லேலூயா. அருமையாளர்களே, இன்றைக்கு ஒருவேளை இந்த உலகத்திலே இந்த கொரோனாவினாலே நம்முடைய பாதிப்பு ஏற்பட்டாலோ, ஜீவன் பெறும் நாள் வந்தாலோ, ஒருவேளை ஜீவனை விட வேண்டி வந்தாலும் கூட, இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் ஜீவன் விட்டாலும் நாம் தேவனோடு இருப்போம், ஒரு நிச்சயத்தோடு இருப்போம். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நாம் வாழ்வோம். ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு தேவை. விசுவாசிகளாய் நாம் இன்றைக்கு கூட கல்வாரிலே அந்த குல்கோதா மலையிலே இருக்கிறதான அந்த கல்லறை போல இந்த உலகத்துக்காக இந்த கொரோனா நிற்கவில்லை, இன்னும் பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த தேவனுக்கு கருணை இல்லையா? இந்த தேவனால் முடியாதா? தேவன் இதை நிறுத்தலாம் இல்லையா? நீங்களை காப்பாற்றலாமா என்று சொல்லி மாம்சத்துக்குரியாய் தேவனை நிந்திக்காமல் அந்த கலையை போல மனம் திரும்பி ஆவிக்குரிய சிந்தனை கொண்டு, ஆண்டவரே நீ உம்மால் எல்லாம் கூடும், ஆனாலும் நான் செய்த பாவத்துக்கு இது தக்க தண்டனை அனுபவிக்கிறோம், இன்னும் ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சித்தவனாய், ஆண்டவரே இன்னும் நான் உலகத்துக்கு சென்று நான் மனம் திரும்ப முடியாது, இப்போதே என்னை தாழ்த்து ஒப்பு கொடுத்து இதோ உன் பக்கமாய் திரும்ப தயவாய் என்னை மன்னித்து உம்முடைய வருகையிலே என்னை நினைத்தருளும் என்று சொன்னார். இன்னைக்கு இந்த செய்தி கேட்கிற நீ எங்கிருந்தாலும் கூட, எந்த வீட்டிலே அமர்ந்திருந்தாலும் கூட, இப்போதாவது நீ இந்த மாம்சத்துக்குரிய சிந்தனை விட்டு ஆவிக்குரிய சிந்தனை நினைவு கொள்ள வரட்டும். அல்லேலூயா. அந்த கல்லனுக்கு நித்திய ஜீவன் கொடுத்த தேவன் உனக்கு எனக்கும் கூட நித்திய ஜீவனை கொடுக்க இப்போது கூட கல்வாரி சிலுவையிலே தன் 2 கரங்களை விரித்து நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே, நீங்க எல்லோரும் இடத்துல வாருங்கள் என்று அருமை ஆண்டவர் இப்போது கூட நம்மை அழைக்கிறார். அறிவியார்களே, ஆகையால் நாம்
கர்த்தருடைய கிருபையாலே நாம் அனைவரும் கூட ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவராய் வாழ்ந்து கர்த்தரை வரைக்கு ஆயத்தப்படுவோம். இது காரியத்தை குறித்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது கூட இது எழுதுகிற காரியத்தை நாம் தியானித்து நாம் முன்னேறுவோம். வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:8. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. சரீரத்துக்காய மாம்சத்துக்குரிய பிரயோஜனம் இல்ல, மாம்சத்துக்குரிய சிந்தை, மாம்சத்துக்குரிய உன்னுடைய ஆயாசம் இல்லாவிட்டால் பிராயாசம் எல்லாமே அருமையான கொஞ்ச காலத்தில் அழிந்து போகும். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆவிக்குரிய சிந்தையோ வாசிக்கமா. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனிமேல் பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. அன்னையிலே ஒருவேளை இன்றைக்கு கூட இந்த ஜீவனோடு இருக்கிற இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நடந்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே நிலைநிற்போமானால் என்னதான் நடக்கட்டும், கர்த்தரை திருவசனத்தை பிடித்துக் கொண்டு நாம் விசுவாசத்தில் வாழும் ஆவிக்குரிய ஜனங்களாய் இருப்போம். அதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஒருவேளை இந்த கொரோனாவிலிருந்து நம்மளை காப்பாற்றி விட்டாலும் ஒரு நாள் நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். இது தற்காலிகம் தான். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட இன்னொரு நாள் மரணம் நம்மை சந்திக்கும் நாள் உண்டு. இந்த வியாதி போனாலும் மற்றொரு வியாதி நம்மை நீடித்து நம்மை தாக்கி நம்மளை கொல்ல பார்க்கும். ஆனாலும் அருமையானவர்களே, கொஞ்ச நாள் வாழ்வுக்காக இந்த மாம்சத்துக்குரிய சிந்தைக்காய் நாம் இராமல் ஆவிக்குரிய சிந்தையிலே இருப்பேன். ஏனென்றால் அருமையாளே, இன்றைக்கு விட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகத்தை நான் விட்டு கடந்து சென்றாலும் தேவனோடு நான் என்றென்றைக்கும் பரலோகத்திலே இருப்பேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் என்னக்காக பாவம் செய்த என்னை பாவங்கள் கல்வாரி செல்ல சுமந்து நித்திய ஜீவனும் எனக்கு அளித்து இருக்கிறார். பாவம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் எப்போதும் எனக்குள்ளே மாம்ச சிந்தை இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார். அருமையானவர்களே, இது நாட்டிலே நடக்கிறதான நிர்பந்தமான காரியம் கஷ்டமாயிருந்தாலும் துக்கமாயிருந்தாலும் வியாதியாயிருந்தாலும் வறுமையாயிருந்தாலும் இது கொஞ்ச காலம்தான். ஆனாலும் நாம் மாம்சத்துக்கு இறங்கி போகாமல் ஆவிக்குரியத்திலே நாம் எல்லாத்தையும் சகித்து இருப்போம். எப்படி என்று பார்க்கும்போது பரிசுத்த வேதத்திலே பார்க்கின்றோம், 2 பேரை நாம் பார்க்கின்றோம். இந்த கல்லனுக்கு நிறைவு வந்தது. எப்படி என்றால், மாம்சத்துக்குரிய ஒரு மனுஷன் இருந்தான், ஆவிக்குரிய ஒரு மனுஷன் இருந்தான். அது லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே ஒரு தனவந்தன் இருந்தான், ஐஸ்வர்யவான் இருந்தான். அவன் ஒவ்வொரு நாளும் கூட மாம்ச சிந்தையிலே அனுபவித்துக் கொண்டிருந்தான். ஒருவனோ ஆவி சிந்தையுள்ளவனாய் இருந்து பட்டினி பசியாய் இருந்தான், வறுமையிலே இருந்தான், வியாதியஸ்தனாய் இருந்தாலும் கூட அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் உண்டு. என்றைக்காவது ஒரு நாள் ஆண்டவரிடத்திலே நான் செல்லுவேன், அங்கே ஆண்டவரிடத்திலே நான் போய் சேருவேன். அங்கே துக்கம் இல்லை, அங்கே மரணம் இல்லை, அங்கே பசி இல்லை, பட்டினி இல்லை, எப்போதும் கர்த்தரிடத்திலே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று அவர் ஆவிக்குரிய சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருந்தான் லாசரு. ஆனால் அருமையானவர்களே, இந்த ஐஸ்வர்யவானோ இதுதான் உலகம், இனிமேல் உலகம் இல்லை, இருக்கிற இந்த உலகத்திலே நாம எல்லாம் அனுபவிப்பேன் தன் இஷ்டம் போல வாழ்ந்து பாவ இச்சை கொண்டு துர்மார்க்கமாய் வாழ்ந்து மற்றவர்களை வஞ்சித்து மற்றவர்களுக்காய் வாழ்ந்தான். ஆனாலும் 2 பேரும் மறைந்து போனார்கள். ஆனாலும் ஒருவரோ அடக்கம் செய்யப்பட்டார், ஒருவரோ தேவதூதர்களால் கொண்டு செல்லப்பட்டார். ஒருவனோ நரகத்திலே ஏதனை அந்த கஷ்டத்தை பார்க்கிறான். அப்போது லாசரை பார்த்து சொல்லுகிறான், ஐயா, ஆபிரகாமிடத்தில் கூறுகிறார், இந்த மடியில் இருக்கிறதான லாசரை விட்டு ஒரு சொண்டவரிலே ஒரு சொட்டு தண்ணீர் விட்டால் என்னுடைய தாகம் அடங்கு. ஆனால் ஆபிரகாம் சொல்லுகிறார், இங்கே இருக்கிறவர்கள் அங்கே வர முடியாது, அங்கே இருக்கிறவர்கள் இங்கே வர முடியாது, நடுவிலே ஒரு பாதாளம் இருக்கிறது. மாம்சத்துக்குரியவர் அறியாமலே பாதாளத்தில் இருப்பார்கள். ஆனாலும் ஆவிக்குரிய சென்றவர்களோ ஆபிரகாம் மடியிலே லாசரை போல இருப்பார்கள் என்று உணர்ந்ததான இந்த கல்லன் தான் சொன்ன வார்த்தை என்று பார்க்கும்போது மாம்ச சொந்தவனாயிருந்து ஆண்டவரே உங்களுடைய வருகையிலே இந்த அடிமை நிறுத்தர்கள் என்று சொன்னார். ஒருவேளை இடது பக்கமா இருக்கிற கல்லனை போல இதுவேளை மாம்ச சிந்தையில இதுவரைக்கும் நீ இருந்தால் இன்றைக்காவது அன்னைக்கு 2 பேருமே கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் பட்சமாய் 2 பக்கமாய் இருக்கும் போது ஜனங்களோடு கொண்டு 2 பேருமே மாம்ச சிந்தவர்களாய் இருந்தார்கள். ஆனாலும் கல்வாரி காட்சி கண்ட பிறகு ஒருவன் ஆவிக்குரிய சிந்தனாய் மாறிவிட்டு கர்த்தருக்கு
கிட்டையாய் சேர்ந்து விட்டான். இன்னைக்கு கூட ஆவியான தேவன் நமக்கு ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். இந்த மாலை வேளையிலாவது ஒருவேளை மாம்ச சிந்தை விட்டு ஆவிக்குரிய சிந்தனைக்குள்ளே நீ வந்தால், அன்றைக்கு அந்த கல்லனுக்கு பரதேசி கொடுத்த தேவன், அன்றைக்கு அந்த லாசருக்கு அபிரகாம் மடியை கொடுத்த தேவன், இன்றைக்கு உனக்கு கூட நித்திய ராஜ்யத்தை தருவார் என்று நம்பி விசுவசிக்கிறேன். மாம்ச சிந்தை விட்டு நாம் அனைவரும் கூட ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களாக மாறுவோம். கர்த்தர் நம்மை அனைவரும் ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் கூட இந்த ஜெப சிந்தையோடு இருக்கும் போது ஒரு பாடல் மூலமாய் நாங்கள் நினைவூட்டி கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து செல்வோம். நாம் அனைவரும் கூட இந்த பாடலை இணைந்து பாடுவோம். ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, மாமிச எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, மாமிச எண்ணங்கள் எல்லாம் என்னில் மறைந்து போகட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே, பலவீன பகுதியெல்லாம் என்னில் பலனாய் மாறட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே, ஆவியின் வரங்களினால் என்னை அபிஷேகம் செய்திடுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே, ஜீவநதியே எந்த உள்ளத்தில் பாய்ந்து செல்லட்டுமே. ஸ்தோத்திரம். அனைவரையும் கூட கண்களை மூடி கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே மாம்ச சிந்தையை விட்டு அகற்றுப்பா, ஆவின் சிந்தையை எங்களுக்கும் தாருமையா. பக்தன் பாடினதை போல தகப்பனே, நாங்களும் எங்களை தாத்தும் பார்த்ததோ வருகிறோம். அன்றைக்கு கல்லனை மாம்ச சிந்தை விட்டு அப்பா ஆவிக்குரிய சிந்தனை தந்து தகப்பனே, உம்முடைய வருகைகளை நினைத்துக் கொண்டீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த அடிமைகளை கூட எங்கள் தாத்து திருக்காத்துல வருகிறோம் ஐயா. ஆஸ்வரியை போல தகப்பனே அப்பா, இந்த செய்தியின் மூலமாய் நானும் கூட லாசரை போல இந்த உலகத்தில் அப்பா தரித்திரனாக இருந்தாலும், பசியா இருந்தாலும், பட்டினியா இருந்தாலும், வேதயசனையா இருந்தாலும், மற்றவர்களால் தள்ளப்பட்டாலும் கூட அப்பா உன்னிடத்திலே ஆவிக்குரிய சென்றவனாய் உள்ளவனாய் இருந்து விசுவசித்து இந்த ஓட்டத்தை முடித்து அப்பா ஆபிரகாம் மடியிலே உட்கார்ந்து நித்தியத்திலே உம்மை காண ஏற்ற கிருபை இன்னைக்கு எங்களுக்கு தாரு. ஆசீர்வாதம் வழி நடத்தும் மேய்ப்பர் ரட்சகராய் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.